சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில். ஆனா இப்போ அது பாழடைந்து மரண பயம் தரும் சப்தத்தோட நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள யாரும் காலடி வைக்க தைரியம் இல்லை. காரணம், அங்க இருக்க ஒரு பயங்கர அமானுஷ்யம். ஆனா அந்த கதையை கேட்டு பயம் இல்லைன்னு நினைச்ச ரவி அங்க வந்தார். கோவிலுக்கு வெளியே இடிந்த தூண்களும் உடைந்த சுவர்களுக்கு பாதிக்கப்பட்ட கோபுரமும் எங்கெங்கும் புதர் செடிகளும். ஆனால் அந்த கோவிலின் கருவறை வாசல் மட்டும் புதுசா சுத்தமா பளபளப்பா இருந்தது. ரவி அருகில் போனதும் கதவு தானாகவே திறந்தது. உள்ள போனதும் தீபம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு பச்சை நிற வெளிச்சம் மட்டும் சுவர்களில் இருந்து வெளியே வருது. அந்த வெளிச்சம் ஒன்றும் இயற்கையானது இல்லைன்னு ரவிக்கு புரிந்தது. அடுத்த நொடியில் கருவறை பக்கம் ஒரு வெட்டப்பட்ட தலைநிழல் மெதுவா நகருது. திடீர்னு பின்னாடி ஒரு பெண் குரல். திரும்பி போன்னு கேட்டது. ரவி அச்சத்தோட கதவை தட்டினார். கதவு திறக்கவே இல்லை. திரும்பி பார்த்த உடனே ஒரு கருப்பு நிழல், சிவந்த கண்கள், முகம் முழுக்க முடி, வாயில இருந்து ரத்தம் வளையுது. அந்த நிழல் மெதுவா அவன் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அவன் உயிரோட ஓட முயற்சி பண்ணினாலும் கோவில் வாசல் தானாகவே பூட்டப்பட்டு இருந்தது. அதே நேரம் ஒரு குரல், இங்க வந்தவங்க உயிரோட போக முடியாதுன்னு சத்தமா கேட்டது. ரவி பயத்தில் கதவை உடைக்க அழுத்தம் போட்டுக்கிட்டு வெளியே ஓடி வந்தார். வெளியில நின்ற ஒரு முதியவர் சொன்னாங்க, 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல வேலை பார்த்த ஒரு தேவதாசி பெண் கோவில் ஊழியரால் மிரட்டி கொலை செய்யப்பட்டதும் அந்த நாளில் இருந்து அந்த ஆத்மா கருவறையில் சிக்கி இன்னும் விடுபடாமல் அங்கேயே தங்கியிருக்குன்னு சொன்னதும் ரவி முழுசா உறைஞ்சு போனார். அந்த பாழடைந்த பெரிய கோவில்ல அவள் இன்னும் அங்கேயே இருக்கா? அது இன்னமும் பலர் உயிரை வாங்குகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.